மூன் பிறை நிலா என்று கருதுகிறேன். சரியாக தெரியவில்லை. பௌர்ணமி பார்ப்பது அப்படித்தான் தெரிகிறது. இந்த நிலவை நாம் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் பார்க்க முடியும். ஏனென்றால் இது பூமிக்கு வெளியே இருக்கிறது. நாம் எல்லாம் பூமியின் மேல் பகுதியில்தான் வாழ்கிறோம். அதனால்தான் இந்த மூன் சுமார் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதனுடைய ஒளி சூரியனிடம் இருந்து பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்துக்களோ மூட நம்பிக்கை உள்ளவர்களோ சந்திர பகவான் என்று சொல்லிவிட்டார்கள். அதையும் எல்லோரும் நம்பிவிட்டார்கள். இது தேய்பிறை, வளர்பிறை, அதன் பிறகு பௌர்ணமி, அப்புறம் அமாவாசை. இதெல்லாம் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதில் எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை. ஆனால் சில மதவாதிகள் அதற்கு ஒரு கற்பிக்கிறார்கள், காரணம் கற்பிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை மற்றவர்கள் அதை வெளியே சொல்கிறார்கள், நம்ப வைக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கிறது. எனவே நிலவும் பூமியும் சேர்ந்தேதான் இருக்கும். பூமி சூரியனை, நிலவு பூமியை சுற்றி வருகிறது. பூமியோ சூரியனை சுற்றி வருகிறது. இது எல்லாமே பால்வெளியில் இருக்கிறது. இந்த பால்வெளியும் பிரபஞ்சத்தில் பால்வெளியில் அதையும் சுற்றி வருகிறது. இல்லை என்றால் எதுவும் இருக்க முடியாது. கீழே இழுந்துவிடும். புவியீர்ப்பு விசை, பவர் ஆஃப் அட்ராக்ஷன், அதுபோல் பவர் ஆஃப் ரிப்பல்ஷன், ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால அதது இடத்துல இருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ். யாருக்கெல்லாம் புரியுதோ எனக்கு புரிஞ்சிட்டுது. இது அறிவியல் படிப்பவர்களுக்கு இது நன்கு தெரியும். அது தெரியாதவர்களுக்கு எதுவும் புரியாது. அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.